பிரம்மாண்டமான அறிவுசார் மையம் வரப்போகுது. இதுக்கான கட்டுமான பணி இன்னைக்கு ஆய்வு பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் தரப்போகுது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பல்வேறு மாநகராட்சிகளில் இந்த நூலகம் கட்டுகிற அந்த பணியில் ஈடுபட்டு அது பொதுப்பணித்துறை சார்பாக கட்டடங்கள் கட்டப்படுகிறது. அந்த வகையில் மாநிலத்துடைய மையப்பகுதியாக இருக்கிற திருச்சியில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் 290 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த பணி இங்கே தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு கட்டிடப் பணிக்காக 235 கோடி ரூபாயும், புத்தகத்திற்காக 50 கோடி ரூபாயும், கணினிக்காக 5 கோடி ரூபாய் ஆக 290 கோடி ரூபாயில் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அரசின் சார்பாக 4.57 சென்ட் இடம் அரசின் சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1.97, அதாவது 1,97,000 சதுரடி கொண்ட ஒரு நூலகம் இங்கே அமைய இருக்கிறது. இதற்கு மாநகராட்சியினுடைய என்ஓசி ஒப்புதல், அதே போன்ற கட்டிடத்திற்காக டிடிசிபி, தீயணைப்புத்துறையின் மூலமாக என்ஓசி, மாசு கட்டுப்பாடு வாரியின் சார்பாக என்ஓசி, விமான நிலையத்துக்கு பக்கத்திலே இருக்கிற காரணத்தினால் விமான போக்குவரத்து துறையின் சார்பாக என்ஓசி வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கட்டடத்திற்கு போதுமான அனைத்து சான்றிதழ்களும் பெறப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் தரத்துடன் கட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய பணிக்காலம் என்று பார்த்தால் 18 மாதம் பணிக்காலம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கட்டிடத்தை அவருடைய திருக்கரத்தால் அடிகோல் விழா நடத்தினார்கள். அது 21/3/2025 அடிகோல் நாட்டப்பட்டது. இன்னும் ஒரு ஆண்டு காலம் நிறைவடைஇல்லை. இந்த மார்ச் 21 தான் ஒரு வருஷம் ஆகும். அதனால் இந்த ஒரு திட்டமிடப்பட்ட ஒப்பந்ததாரர்கள், பொறியாளர்கள் எல்லாம் கலந்து பேசிய அடிப்படையில் 30/6/2026 இந்த பணி முடிவடைவதற்கு வேண்டிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கலையரங்கம், ஆடிட்டோரியம், அதில் 1000 பேர் உட்கார்ந்து கலையரங்கத்தில் உட்காருவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற மாற்றுத்திறனாளிக்கென்ற தனிப்பிரிவு, ஆங்கில படிப்பதற்குரிய தனிப்பிரிவு, தமிழுக்கென்று தனிப்பிரிவு, செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆராய்ச்சி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கென்று தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனில் ஏறத்தாழ 1,00,000 புத்தகங்கள் அடுக்குவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் இதில் செய்யப்பட்டிருக்கிறது. தரைத்தளம் முதல் இதற்கு எக்ஸலேட்டர் 2 தளம் வரைக்கும் போகிறதுக்காக 2 எக்ஸலேட்டர் இதில் பொருத்தப்படுகிறது. 7 லிஃப்ட்டு இதில் பொருத்தப்படுகிறது. இதனில் 4 சக்கர வாகனங்கள் 150 4 சக்கர வாகனங்களும் 2 சக்கர வாகனங்கள் ஒரு 200 நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு இதில் செய்யப்பட்டிருக்கிறது. தரைத்தளம் ப்ளஸ் 7 தளங்களை கொண்ட ஒரு நூலகமாக இந்த நூலகம் அமைய இருக்கிறது. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2026 பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளிலே அது தொடக்கி வைப்பதற்காக வேண்டிய மும்மரமான பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் தரமாக செய்யப்படுகிறதா, அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலங்களிலே இந்த பணிகளை செய்து முடிப்பார்களா என்று பார்ப்பதற்காக தான் ஆய்வு மேற்கொண்டேன். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலங்களிலேயே இந்த நூலகம் திறந்து வைக்கப்படும். மாநாடு திருச்சியில் நடைபெறுது, மாநில மாநாடு நடைபெறுது. தொண்டர்கள் அதிகமடியாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாநாடு திருச்சிக்கு திருப்புமனையில் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழக திருப்புமனை அமைத்து கொடுக்குற இடமே திருச்சி தான். ஏன்னா முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்கிறதா இல்லையா அப்படின்ற சொன்ன இடம் எதுனா திருச்சி தான். 1957 பொது தேர்தலுக்கு முன்னால் பேஞ்ச அண்ணா தலைமையில் நடைபெற்ற திருச்சி மாநாட்டில் தான் திமுக நிற்கிறதுன்னு முடிவெடுத்த ஒரு இடம், அதுதான் திருப்புமனை. ஒரு சமூக அமைப்பாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம்
அரசியல் அங்கீகாரம் பெற்று தேர்தல் இருக்க வேண்டும் என்று சொன்ன திருப்புமுனை தான். அதனால் எப்போவுமே தேர்தலுக்கு முன்னால் இங்கே திருச்சியில் மாநாடு காலாகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோன்று திராவிட மாடல் ஆட்சி 5 ஆண்டுகள் நடத்திருக்கிறோம். ஏறத்தாழ 10 லட்சம் பேர் இன்றைய தினம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஆனால் மாலையில் அந்த மாநாட்டிலே அவர்கள் சிறப்பு நிகழ்த்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இது திருப்புமுனை மாநாடு தான் அமையும். திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து இன்னும் 5 ஆண்டுக்கு தொடர்ந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மற்ற கட்சிகளும் தொடர்ந்து இப்போ திருச்சியவே குறி வச்சு இந்த மாதம் வந்துருக்காங்க. பொதுவாக திருச்சி என்பதே மாநிலத்தினுடைய மையப்பகுதி. இது எல்லா கட்சிக்காரும் வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் மாநில பகுதியாக இருக்கிறதாக்க எல்லா இடத்துலேருந்து இங்கே கூடுவதற்கு மையப்பகுதியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை தேர்வு செய்கிறாங்களும். வேறு அதுக்கு ஒன்றும் அடிப்படை காரணம் இல்லை. ஆனால் இது மையப்பகுதியாக இருக்கிற காரணத்தினால் இப்போ திருநெல்வேலி கன்னியாகுமரியிலேருந்து வரவங்களுக்கு இது மையப்பகுதி, சென்னையிலேருந்து வரவங்களுக்கு இது மையப்பகுதி. ஆனால் மையப்பகுதியில் வச்சுட்டோம்னு சொன்னாக்கா அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கூடுவதற்கு வாய்ப்பாக இருக்கணும் தான் திருச்சி தேர்வு செய்கிறாங்களே. வேறு அதுக்கு அடிப்படை காரணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ரைட், ஓகே. Stage